பேசலாமா? தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களிலும் தலித்துகளுக்கும் பழங்குடிகளுக்கும் எதிரான வன்முறை வெறியாட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. அத்துடன் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. சிறுபான்மை சமூகம் என்கிற போது இஸ்லாமியர் கிறித்தவர் மட்டுமின்றி பௌத்தர்கள் சமணர்களும் குறிவைக்கப்படுகிறார்கள். பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து திட்டமிட்டு இது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. மசூதிகளை இடிப்பதைப் போல, தேவாலயங்களை இடிப்பதைப் போல, புத்த விகார்களை குறிவைப்பது, புத்தர் சிலைகளை இடிப்பது போன்ற நடவடிக்கைகளிலும் சங் பரிவார் கும்பல் ஆங்காங்கே ஈடுபட்டு வருகின்றனர். அண்மையில் ஆந்திர பிரதேசம் மதனப்பள்ளியில் எமது கட்சியின் ஆந்திர பிரதேச பொதுச் செயலாளர் PTM சிவபிரசாத் அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக ஒரு மலையில் புத்தருடைய சிலையை நிறுவி பராமரித்து வருகிறார். பொதுமக்கள் அந்த இடத்திற்கு வந்து புத்தரை தரிசித்து வருவது, புத்த பூர்ணிமா போன்ற நிகழ்வுகளை நடத்துவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. ஆனால் திடுமென அந்த சிலையை உடைத்து தலையை துண்டித்து விட்டார்கள். அதை எதிர்த்து வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்த ஆந்திர மாநில பொதுச் செயலாளர் PTM சிவபிரசாத் அவர்கள் மீது அடுக்கடுக்கான பொய் வழக்குகளை போட்டு அவருக்கு சொல்லனா துயரத்தை ஆந்திர பிரதேச மாநில அரசு செய்து வருகிறது. பிஜேபியோடு அவர்கள் கைகோர்த்த பிறகு அங்கே சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்பதை விட பிஜேபி தான் ஆட்சியை நடத்துகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் சங் பரிவார்களின் தொண்டர்களாக மாறிவிட்டார்கள். பௌத்தர்களையும் குறிவைத்து தாக்குகிறார்கள். புத்தர் சிலைகளையும் சேதப்படுத்துகிறார்கள். அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. ஆந்திர பிரதேசத்தை மெல்ல மெல்ல சங்கிகளின் பிரதேசமாக மாற்றி வருகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. சிவபிரசாத் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும், இடிக்கப்பட்ட புத்தர் சிலையை மீண்டும் அங்கே நிறுவ வேண்டும் என்றும், அவருடைய பராமரிப்பில் இருந்த அந்த பகுதியை இப்போது தடை செய்யப்பட்ட பகுதியாக மாற்றி அரசு வேலி போட்டு அடைத்து வைத்து பொதுமக்கள் நடமாட முடியாமல் தடுத்திருக்கிறார்கள். ஆகவே அதனை பொதுமக்களுக்குரிய இடமாக மீண்டும் அனுமதிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விஜயவாடாவில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் சார்பில்
ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்க இருக்கிறேன். வருகிற ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் விஜயவாடாவில் நடைபெறுகிறது. சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான இந்த வெறுப்பு அரசியலை பாஜக கைவிட வேண்டும். நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மிக மோசமான நடவடிக்கைகளில் பாரதிய ஜனதா சங் பரிவார் அமைப்புகள் ஈடுபட்டு வருவது கவலை அளிக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்திலும் அவர்கள் காலூன்ற துடிக்கிறார்கள். தமிழகத்தையும் சனாதனமயப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதற்கு சில அரசியல் கட்சிகளும் சாதிய மதவாத அமைப்புகளும் துணை போகின்றன என்பது பெரும் கவலை அளிக்கிறது. பாரதிய ஜனதா இங்குள்ள சில அரசியல் கட்சிகளோடும் சாதியவாத மதவாத அமைப்புகளோடும் இணைந்து செயல்பட தொடங்கிய பிறகுதான் சாதியின் பெயரில் வன்முறைகள் அதிகரித்திருக்கின்றன, ஆணவ கொலைகள் அதிகரித்திருக்கின்றன. நெல்லை அருகே ஆறுமுகமங்கலம் என்கிற கிராமத்தை சார்ந்த மென்பொறியாளர் கவின் செல்வ கணேஷ் மிக கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தனி ஒரு நபராக அந்த கொலையை செய்தார் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கொலையில் மேலும் சிலர் ஈடுபட்டிருக்கலாம், உடன் அந்த இடத்தில் இருந்திருக்கலாம் என்று யூகிக்க முடிகிறது. செல்வ கணேஷுடைய பெற்றோரும் அந்த சந்தேகத்தை முன்வைக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு இதனை மாற்றியிருக்கிறது என்றாலும் கூட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு அதை மாற்ற வேண்டும். உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் அந்த புலனாய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. அத்துடன் ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் உண்டு. சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நடக்கிற ஆணவ கொலைகள் தேசிய அளவில் நடைபெறும் குற்ற நடவடிக்கைகளாகும். ஆகவே இந்திய ஒன்றிய அரசு ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை இயற்றுவதுதான் மிகவும் சரியானது. ஆனால் பாஜக அதில் ஆர்வம் காட்டவில்லை. இதுவரையில் கவின் செல்வ கணேஷ் படுகொலையை கண்டித்து பாஜக தரப்பை சார்ந்த யாரும், ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்க பரிவாரங்களை சார்ந்த யாரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்பதும் கவனத்திலே கொள்ள வேண்டும். இதுபோன்ற ஆணவ கொலைகளை ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். சாதி பெருமைகளை ஊக்கப்படுத்துகிறார்கள். ஆகவே சாதியவாத மதவாத அமைப்புகளை கண்காணிக்க வேண்டும், அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும், முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். பிற சாதிகளுக்கு எதிராக, பிற மதங்களுக்கு எதிராக பரப்பப்படும் வெறுப்பு அரசியலை அனுமதிக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசு
மிகவும் எச்சரிக்கையாக இருந்து இது போன்ற வெறுப்பு அரசியலை பரவ விடாமல் தடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்வதோடு ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை இந்திய ஒன்றிய அரசு நிறைவேற்றும் என்று காத்திருக்காமல் மாநில அரசுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மாநில அரசுக்கான ஒரு சட்டத்தை, தமிழ்நாடு மாநிலத்திற்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்றி பிற மாநிலங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். பீகாரில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. அதனையொட்டி தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அது மிகவும் விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது, கடும் கண்டனத்திற்குள்ளாகி வருகிறது. எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நிறுத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அனைத்தும் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அதை விவாதிப்பதற்கு கூட நாடாளுமன்ற மக்களவைத் தலைவர், மாநிலங்களவைத் தலைவர் அனுமதிக்கவில்லை. இதனால் தொடர்ந்து நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நாளிலிருந்து எதிர்க்கட்சிகளின் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. 2003க்கு முன்னால் வாக்காளர்களாக தங்களை பதிவு செய்து கொண்டவர்கள் மற்றும் 2003க்கு பின்னால் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டவர்கள் என்று இரு தரப்பாக பிரித்து 2003க்கு பின்னால் பதிவு செய்தவர்கள் தாங்கள் அந்த பகுதியில் குடியுரிமை பெற்றவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆவணங்களை ஆன்லைன் மூலம் பதிவேற்றம் செய்ய தேர்தல் ஆணையம் வலியுறுத்துகிறது. அந்த நடவடிக்கையின்படி இதுவரையில் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியிருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. மேலும் பல லட்சம் பேரை நீக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் சிறுபான்மை மற்றும் பட்டியல் சமூகங்களை சார்ந்தவர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு திட்டமிட்ட ஜனநாயக விரோத நடவடிக்கையை தேர்தல் ஆணையத்தின் மூலம் மோடி அரசு மேற்கொண்டு வருவது மிகவும் ஆபத்தானது. இது தமிழ்நாட்டுக்கான நடவடிக்கையாகவும் விரைவில் மாறும். இந்தியா முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் இதை நடைமுறைக்கு கொண்டு வர தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. வடமாநிலங்களை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 70 லட்சம் 80 லட்சம் பேர் தொழிலாளர்களாகவும் வியாபாரிகளாகவும் இங்கே குடியேறி இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் கிடைக்கிறது. அவர்களையெல்லாம் இங்கே வாக்காளர்களாக சேர்க்கிற முயற்சியும் அண்மை காலமாக வந்து போகிற அவர்களை தமிழ்நாட்டின் வாக்காளர்களாக சேர்க்கிற முயற்சியும் அவர்களின் செயல் திட்டத்திலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விரிவான விவாதத்தை நடத்துவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சிகள்
இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் இது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வருகிற 9ஆம் தேதி ஆகஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைநகர் சென்னையில் எனது தலைமையிலும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கிறேன். தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே இது குறித்து தேர்தல் வாக்குறுதியில் ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று கூறியிருக்கிறது. ஆகவே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு. 2008 நடந்தது. அதில் தொடர்புடைய 7 பேரும் இப்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏடிஎஸ் என்கிற ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அந்த வழக்கை விசாரித்தது. பின்னர் அதனை என்ஐஏ விசாரணைக்கு மாற்றினார்கள். தீர்ப்பளிக்கக்கூடிய கடைசி நேரத்தில் எல்லோரும் ஆவலோடு என்ன தீர்ப்பு வரப்போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழலில் அனைவருமே விடுவிக்கப்பட்டார்கள் என்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. நாடாளுமன்றத்தில் பெஹல்காம் தாக்குதல் மற்றும் சிந்தூர் நடவடிக்கை குறித்த விவாதத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு இந்த தீர்ப்போடு பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறது. அவர் அது குறித்து பேசுகிற போது ஒரு இந்து தீவிரவாதியாக இருக்கவே முடியாது என்று இந்துக்களை பெருமைப்படுத்துவதாக கருதி கொண்டு இந்து அல்லாத இஸ்லாமியர் போன்றவர்கள்தான் பயங்கரவாதிகளாக இருக்க முடியும் என்று ஒரு சார்பாக அவர் பேசிய பேச்சு மதச்சார்பின்மைக்கு எதிரான பேச்சு. ஆக ஒரு இந்து தீவிரவாதியாக பயங்கரவாதியாக இருக்கவே முடியாது என்றவர் நாடாளுமன்றத்தில் அழுத்தமாக பேசிய பிறகு மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கிலே சம்பந்தப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த பிரக்யா சிங் தாக்கூர் உள்ளிட்ட 7 பேரையும் ஆதாரங்கள் இருந்தாலும் கூட எப்படி தண்டிக்க முடியும் என்கிற ஒரு நெருக்கடியை என்ஐஏ விசாரணை அதிகாரிகளுக்கு மறைமுகமாக அமித்ஷா அவர்கள் தந்திருக்கிறார் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. இந்த தீர்ப்பு பிரக்யா சிங் அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தில் வெடிகுண்டு அல்லது வெடிமருந்து இருந்தது என்பதை உறுதிப்படுத்தவில்லை. அந்த இருசக்கர வாகனம் அவருடையது என்பதையும் உறுதிப்படுத்தவில்லை என்ற காரணத்தை சொல்லி விடுதலை செய்திருக்கிறார்கள். ஆக நீதித்துறையையும்
அல்லது புலனாய்வு விசாரணைகள் அனைத்தையும் பாஜக அரசு தமது முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்து ஆட்டி படைக்கிறது என்கிற எண்ணத்தையே இது உருவாக்குகிறது. இதன் மூலம் சங்க பரிவாரங்களை மேலும் ஊக்கப்படுத்துகிறது இந்த அரசு. இதுபோன்ற தீவிரவாத பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் தப்பித்து விடலாம் என்கிற எண்ணத்தை அவர்களுக்கு இது உருவாக்குகிறது. எனவே இந்த தீர்ப்பு மக்களுக்கு எதிரானது, நீதிக்கு எதிரானது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. இது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை. ஆகவே இந்திய ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை மாநில அரசுகள் எடுப்பதாகத்தான் கருத்து நிலவுகிறது. தமிழ்நாடு உட்பட மாநில அரசுக்கும் சட்டம் ஒழுங்கு என்கிற அடிப்படையிலே அதிகாரம் இருக்கிறது என்று நாம் சுட்டிக்காட்டுகிறோம், வலியுறுத்துகிறோம், தொடர்ந்து வலியுறுத்துவோம். மக்களை திரட்டி போராட்டங்களின் ஊடாக இந்த கோரிக்கையை வலியுறுத்துவோம். போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கீங்க, அது வந்து இப்போ தமிழக அரசு வலியுறுத்தி இருக்குமா, மத்திய அரசு வலியுறுத்தி இருக்குமா? இப்போதைக்கு தமிழ்நாடு அரசுக்கு இந்த வேண்டுகோளை நாங்கள் வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். அதுக்கு அவங்க தான் விளக்கம் சொல்லணும், அவங்கள்ட்ட கேளுங்க. இல்லை, இப்போ தொடர்ந்து சமூக வலைதளத்தில் நம்ம பார்க்கும்போது 2 சமூகத்தை சேர்ந்தவர்கள் வன்மத்தை தூண்டுற வகையில் அரசியல் தலைவர்கள் பேசிட்டே வர்றாங்க. சம்பவம் நடந்திருக்கு. அது குறிப்பாக உங்கள் பேரையும் ஜான் பாண்டியன் பேரையும் குறிப்பிட்டு இவங்க வன்மத்தை தூண்டுறாங்க. அந்த மாதிரி சமூக வலைதளம் எந்த இடத்துல வன்மத்தை தூண்டிருக்கோம் சொல்லுங்கள். பேச்சு நீதி கேட்டு போராடுறோம், அவ்வளவுதான். பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்குறோம். எந்த ஒரு தனிப்பட்ட சமூகத்திற்கு எதிராகவும் இதுவரையில் வெறுப்பை நாம் உமிழ்ந்ததில்லை, அப்படி வன்மத்தை தூண்டும் வகையில் பேசியதில்லை. இந்த கவின் வழக்கில் எப்படி போயிட்டு இருக்கு? கேஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு விசாரணை? சிபிசிஐடி விசாரணை தொடங்கிவிட்டது. அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறது. முதல்வரை சந்திக்கிற போது அதை நாங்கள் வலியுறுத்துவோம். உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இல்லை, சிபிசிஐடியும் தமிழ்நாடு போலீஸ் தான். அவங்க 2 பேரும் குற்றஞ்சாட்டப்பட்ட 2 பேருமே காவல்துறையை சார்ந்தவர்கள். அதில் சந்தேகம் பெற்றோருக்கு, பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்தினருக்கு வலுவாக இருக்கிறது. அந்த சந்தேகத்தில் நியாயம் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். பொதுவாகவே ஒரு ஆன்டி தலித் ஸ்ட்ரைக்குங்கிறது நேஷனல் லெவலில் இருக்குது. இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த வேங்கவேல் பிரச்சனை மட்டும் இல்லை. தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை விசாரிக்கக்கூடியவர்கள் மிக இலகுவாக ஆதிக்க சாதியினரின் அழுத்தத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள். இந்த வழக்கை வெற்றிகரமாக நடத்தி குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் மீது தண்டனை வாங்கித் தர வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டுவதில்லை. பெரும்பாலான வழக்குகள் நீர்த்து போய்விடுகின்றன. இது இந்தியா முழுவதும் உள்ள நிலைமை. தமிழ்நாட்டிலும் அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டிலும் அது இருக்கிறது. அதனால்தான் பியூரோக்ராட்ஸ்க்குன்னு ஒரு தனி அணுகுமுறை இருக்கிறது என்பதை நான் அவ்வப்போது சுட்டி காட்டுகிறேன். தலித் விரோத அணுகுமுறை
பரவலாக இருக்கிறது. எல்லோருக்கும் சொல்ல முடியாது, பரவலாக இருக்கிறது. பெரும்பாலான வழக்குகள் குற்றவாளிகளை தண்டிக்காமலேயே மூடிவிடுகிறார்கள், வழக்குகளை மூடிவிடுகிறார்கள். ஆகவேதான் இந்த கோரிக்கையும் நாம் வைக்க வேண்டியிருக்கிறது. இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தில் என்ன அம்சங்கள் இருக்கு? இது கொண்டு வந்துட்டு என்ன நடக்கும்? அதுடைய விரிவாக சொல்லுங்க. இது சட்ட வல்லுநர்கள் அதை முடிவு செய்வார்கள். சராசரியாக இன்றைக்கி இருக்கிற ஐபிசி போதாது, அதில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. இந்த பிஎன்எஸ் என்கிற சட்டம், அந்த வழக்கில் அந்த சட்டத்தின் கீழ் இவர்களை தண்டிக்க முடியாது என்பதனால் தனி சட்டம் வேண்டும் என்று சொல்கிறோம். எப்படி கடந்த காலங்களில் ஐபிசி போதும், வன்கொடுமை தடுப்பு சட்டம் தேவையில்லை என்ற கருத்து இருந்தது. அது போதாது என்பதனால்தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது நடைமுறையில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது வேறு. ஆனால் ஒரு சட்டம் இருப்பதனால் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று வலியுறுத்துகிறோம். இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துங்கள் என்று வலியுறுத்த முடிகிறது. அதைப்போல ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் வந்தால் அந்த சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கு ஒரு இடம் இருக்கிறது, ஒரு ஸ்பேஸ் உருவாகிறது. இந்த சட்டத்தை நிறைவேற்ற இது போன்ற சம்பவங்களை தடுக்க முடியும். சோஷியல் அவேர்னஸ் இல்லாமல் கல்வி தொடர்பான ஒரு வெறும் வேலைவாய்ப்புக்கான கல்வியாக இல்லாமல் சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு கல்வி, மனித உரிமை விழிப்புணர்வுக்கான கல்வி நமக்கு தேவைப்படுகிறது. பட்டதாரிகளாக இருக்கிற பலர் சாதி வெறியர்களாகவும் மாறுகிறார்கள். எனவே சமூக தளத்திலும் கலாச்சார தலங்களிலும் சாதி உணர்வுகளை தூண்டுகிற அமைப்புகள் கண்காணிக்கப்பட வேண்டும், கட்டுப்படுத்தப்பட வேண்டும். தொடர்ந்து மதவாத அமைப்புகளும் சாதியவாத அமைப்புகளும் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி பெருமிதங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள், மத உணர்வுகளை தூண்டுகிறார்கள். இதுவும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஏற்கனவே சமூகத்தில் இது நிலவுகிறது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அது நிலவுகிறது. அதனை ஊக்கப்படுத்துகிற நடவடிக்கைகளில் இது போன்ற அமைப்புகள் ஈடுபடுகிறார்கள். அவர்கள்தான் சாதிய வன்மங்களுக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சார், ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்கு வந்து ஏற்றுக்கொள்வீங்களா? அவர் நிரந்தர நண்பர்களே பகிர்ந்து உங்களுடைய கூட்டணிக்கு வந்து அது ஆரோக்கியமாக பார்க்குறீங்க? கூட்டணி வலிமை பெற்றால் மகிழ்ச்சி தான். யார் யாரை கூட்டணிக்குள்ளே இணைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் கூட்டணியின் தலைவருக்குத்தான் உண்டு. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறோம். சாதிய மதவாத சக்திகளை தவிர வெளிப்படையாக சாதியவாதத்தை பேசுகிற, வெளிப்படையாக மதவாதங்களை உயர்த்தி பிடிக்கிற அரசியல் கட்சிகளை தவிர மற்ற அனைத்தும் எங்களுக்கு தோழமை இயக்கங்கள் தான். அவர்களோடு எங்களால் இணைந்து பயணிக்க முடியும். ஆகவே ஓபிஎஸ் அல்லது தேமுதிக போன்ற தலைவர்கள், கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வறுமையானால் அது எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. பாஜகவினுடைய முகமாக ஓபிஎஸ் நீங்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பாஜகவை விட்டு விலகினாலும் அதனுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கு பார்க்குறீங்க. அந்த பிடியிலிருந்து அவர் கழன்று வெளியே வருகிறார் என்பதே ஒரு பெரிய மாற்றம்தான். முதலில் அதற்காக அவரை நான் வரவேற்கவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கீங்க. நான் அனுமதி கேட்டேன், அனுமதி பிரதமர் சந்திப்பு அனுமதி கொடுக்கல. காரணம் ஏதோ ஒன்று, என்ன காரணமோ வெளியே வந்துட்டேன், என்டிஏவில் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறார்ல, அது போதும். அதனால தான் அவருக்கு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு நான் சொன்னேன். தினம் தினம் ஒன்றிய அரசு என்ன அநீதியை இழைச்சிருக்கு, தினம் தினம் போராட்டம் நடத்துவதற்கு அப்படின்னு தமிழிசை கேள்வி வச்சிருக்காங்க. அதோட சேர்த்து கலைஞர் இன்று இருந்திருந்தால் பாஜகவை ஆதரிச்சிருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும், தெரியாத மாதிரி அவர் பேசுகிறார். அவருடைய கட்சிக்கு அவர் விசுவாசமாக இருக்க வேண்டும். அதனால் அந்த கருத்தை சொல்கிறார், அவ்வளவுதான். பாஜக வேறு காரணங்களுக்காக விமர்சிக்கப்படவில்லை. அவர்கள் பேசுகிற அரசியல் வெகுமக்கள் விரோத அரசியலாக இருக்கிறது, அவ்வளவுதான்.
தனிப்பட்ட முறையில் எந்த காழ்ப்பும் இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. 100 இடங்களுக்கும் அதிகமான இடங்கள்ல மோசடி நடந்திருக்கு. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பிரதமர் மோடி இதை முன்னிறுத்தி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் பாஜக கட்டுப்பாட்டுக்கே போயிருக்கிறது. ராகுல் காந்தி மட்டுமல்ல, பொதுவாக இருக்கக்கூடிய பல அமைப்புகள், அதாவது தேர்தல் முறையை, குறிப்பாக வாக்குப்பதிவு எந்திரம் EVM நடைமுறைப்படுத்துகிற அந்த முறையை கண்காணிக்கக்கூடியவர்கள், அது பற்றி தீர விசாரித்து, அதாவது ஆய்வு செய்யக்கூடியவர்கள், பாஜக இதில் பெரிய அளவில் தில்லுமுள்ளு செய்கிறது என்பதை அவ்வப்போது பேசி வருகிறார்கள், எழுதி வருகிறார்கள். நிறைய நீங்கள் அது பற்றிய செய்திகளை சமூக ஊடக தளங்களில் தேட முடியும், எடுக்க முடியும். EVM என்பதே ஒரு மோசடி, அதிலும் பாஜக பல மோசடிகளை செய்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இப்போது வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தம் என்கிற பெயரில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார். NRC என்று சொல்லக்கூடிய NRC, நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ், அந்த பதிவுகளை செய்ய சொல்லி வற்புறுத்துகிறார்கள். இதெல்லாம் வழக்கமான தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை அல்ல. இப்போ நிறைய இடங்களில் அவ்வப்போது வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யலாம், சேர்க்கை ஆட் பண்ணலாம், அடிஷன்ஸ், நீக்கம், டெலிஷன், இதை செய்யலாம். அந்த மாதிரி இல்லை. இப்போ நாம் இந்த நாட்டின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்களை காட்டச் சொல்கிறார்கள். இதெல்லாம் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு பணி. அது தேர்தல் ஆணையத்தின் பணி அல்ல. தேர்தல் ஆணையத்தின் பணி RP ஆக்ட் என்கிற அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் தேர்தல் ஆணையத்தின் பணி. ஆனால் CAA சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற வேளையில் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார்கள். இதுபோன்ற வெகுமக்கள் விரோத தேர்தல் தில்லுமுள்ளு நடவடிக்கைகளில் தொடர்ந்து பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது. இதை அரசியல் கட்சிகளை தாண்டி, ராகுல் காந்தி போன்ற தலைவர்களையும் தாண்டி நடுநிலையோடு இருந்து ஆய்வு செய்யக்கூடிய ஜனநாயக சக்திகளும் சுட்டிக்காட்டி வருகிறார்கள். சார், ஏற்கனவே கூட்டணியில் இடம் ஒதுக்குறதுல ரொம்ப சிக்கல் இருக்கு. நிறைய கட்சிகளை அடைப்பி விடுக்கிறீங்க. அது எப்படி இன்னும் சவாலாக அமைஞ்சிடாத கூட்டணியில் தொகுதி பிரிக்கிறது? அதனால் ஒன்றும் இல்லை, நல்லிணக்கத்தோடு நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்வோம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாட்டை பாதுகாக்க, மக்களை பாதுகாக்க, சனாதன சக்தியிடமிருந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்கிறது. இல்லை, விஜய் வருகையால இன்னும் வலுவான கூட்டணி அமைக்கணுன்ற எதிர்பார்ப்பு, அது உங்களுடைய யூகமாக இருக்கலாம். விஜய் வருகைக்கு இதுக்கு சம்பந்தம் அதுக்கு சம்பந்தம் இல்லை. இல்லை, போதுமான அளவு கூட்டணி வெற்றியா நீங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெறீங்க. இன்னும் கூட்டணி கட்சிகள் வரணும்னு எதிர்பார்க்கப்படுறதுக்கான இல்லை, வெளியில் இருக்கிற கட்சியில் அவங்க வர விரும்புகிறாங்க, வர சந்திக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னும் அரசியல் முக்கியத்துவமான சந்திப்புன்னு அதை சொல்ல முடியாது. அவருடைய உடல்நலத்தை விசாரிக்க வந்தாங்க, அவருடைய உடன்பிறப்பு காலமானதை விசாரிக்க வந்தாங்க. அப்படி தான் அவர் சொல்லப்பட்டிருக்கு. ஊடகங்களில் தேர்தல் சம்பந்தமான ஒரு யூகங்கள் நிலவுகின்றன. அந்த யூகத்துக்கு நான் பதில் சொல்கிறேன், அவ்வளோதான். இதுவும் ஒரு யூகமான பதில் தான். திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் எங்களுக்கு வெளியே இருந்து இன்னும் கட்சிகள் வாருங்கள் என்று அப்படி ஒரு பலவீனமான நிலையில் அழைப்பு விடுத்ததாக உங்கள் கேள்வி இருக்கிறது. அப்படி அல்ல. அந்த மாதிரி யாரையும் அழைக்கலாம். அவங்க விசாரிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க கூட்டணிக்கு வந்தால் அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால வந்தால் வரவேற்போம், அவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமி போகிற இடம் எல்லாமே மக்கள் கூட்டம் அதிகமாக போகுது. வெற்றி இப்போவே கண்ணுக்கு தெரியுது. அந்த மாதிரி ஒரு பேச்சு உரைகள் அது ரொம்ப மகிழ்ச்சி. மக்கள் செல்வாக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் தேர்தல் நேரத்தில் மக்கள் எப்படி தீர்ப்பளிப்பார்கள் என்பதை அந்த நேரம், அந்த காலம் முடிவு செய்யும். இது போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் நீங்கள் டிபேட் மாதிரி பண்ணுறீங்க. போதும், ரைட்.